இப்போ நம்ம ஒரு தமிழ் பிளேயரா ரீஜன்ல 93 பொசிஷன்ல இப்போ ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ரீஜன் லாபில நம்ம ப்ளே பண்ண ஒரு தரமான சம்பவம் தான் இந்த ஒரு சம்பவம். அது என்னடா சம்பவம் பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க நம்புறேன். வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள போலாம். ஆனா லாஸ்ட் ஒன்ல இப்படி நடக்கணும் நினைச்சு கூட பார்க்கல. நம்மளும் ரேஸ்ல இறங்கி கண்லப்பர் எல்லாத்தையுமே அடிச்சு ஸ்ட்ரைட்டா அட்டாக்கானமே போயிருந்திருப்போம். அப்பன்னு பார்த்து நம்ம டீம்ல இருக்க 2 பேருமே அட்டாக்காரன்ற பேர்ல செத்துமே போயிருந்திருப்பாங்க. நம்ம ஜோன்ஸோட பிளேயரோட வெஹிக்கிளுமே எரிச்சு அவருமே கில் எடுத்திருப்பாங்க. சோ நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே செத்துருப்பாங்க. சோ நம்ம வெண்டிங் மிஷன்ல போயிட்டு நம்ம டீம்மேட்ஸ் ரிவ்யூ பண்றது வந்திருப்போம். நம்ம ஜோன்ஸோட பிளேயர் கார் எடுத்தோனே ஸ்ட்ரைட்டா லாஸ்ட் ஒன் ஃபைட்டிங்மே போயிருந்திருப்போம். அப்ப நம்ம கிட்ட க்ரோஸாமே MP5 இருந்திருக்கும். அப்பன்னு பார்த்து கண்லப்பர் எல்லாரையுமே சும்மா ஸ்ப்ரே பண்ணி சாவடிச்சிருப்போம் இந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து மேல ஒரு எனிமி இருக்கான், அவனை போய் அடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் போயிருந்திருப்பேன். அப்பன்னு பார்த்து நம்ம டீம்மேட் 2 பேர் கார்ல என்னமோ பண்றன்ற பேர்ல நேரா ஜோனுக்குள்ளே காரை விட்டு போயிருந்திருப்பாங்க எனிமி அடிக்கிறன்ற பேர்ல. எனிமி அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வம் நம்ம பசங்களுக்கு. அதே மாதிரி தான் ஒரு சம்பவம் விளாண்டு மறுபடியும் மேல போலான்னு பார்த்தா நம்மள பின்னாடி இருந்து SVDல ஸ்ப்ரே பண்ணி நம்ம கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஆல்பா ப்ரோ நம்ம வெண்டிங் மிஷன்ல கை வச்சுட்டு இருந்திருப்பாரு. நம்ம லேண்ட் ஹவுஸ்ல போய் அலைவ் கூட 5 தான் இருந்திருக்கும். நம்மளால எனிமியை பார்த்தோன்னே அடிச்சிருப்போம். அப்பன்னு பார்த்தா அலைவ் 4 தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா 7 வந்துருச்சு. ஆப்போனன்ட்ல இருக்க வந்துட்டு போயிட்டு அவன் டீம்மேட்ல ரிவ்யூ பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. பார்த்தா நம்ம ஆல்பா ப்ரோ ஒருத்தன் நினைச்சு போனாங்க. 2 பேர் உட்காந்து நம்ம ஆல்பா ப்ரோ அழுத்தி சாவடிச்சிருப்பாங்க. நம்மளும் அங்க இருக்கவன அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம ஆல்பா ப்ரோ ரிவ்யூ பண்ணலாம் பார்த்தா நம்ம ஆல்பா ப்ரோ அவன் டீம்மேட் வந்து கிளியர் எடுத்து கொடுத்துருப்பான் போல. நம்ம ரஷ் பண்ணி இருக்கும்போது ஆப்போனன்ட்ல இருக்க நமக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துருவான். சரி ரைட் எப்படின்னு தெரியல. நம்ம ரஷ் பண்ணும்போது நம்மள நல்லா அழுத்தியும் பிடிச்சிருவான். நம்மளும் ஆப்போனன்ட்க்கு இருக்கவனுக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துருப்போம். நம்ம தமனா ப்ரோ ரஷ் பண்ணி ஒரே அடியில புயாவும் எடுத்து கொடுத்துருவாரு இந்த ஒரு மேட்ச்ல. சோ இந்த தரமான புயா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக் கொடுத்துருப்பாங்க. சொன்னா நல்ல வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.